சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி தீயணைப்பு துறையில் காலியாக இருந்த 58 தீயணைப்பு வீரர் பணியிடங்களை நிரப்புவதற்காக கடந்த காலங்களில் உடற்தகுதி மற்றும் எழுத்துத் தேர்வுகள் நடத்தப்பட்டு தகுதியான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த தேர்வின் மூலம் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் மேலும் 3 நபர்கள் சமீபத்தில் சொந்த காரணங்களால் தங்களது பணியை ராஜினாமா செய்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தமிழ்நாடு மாநில மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிப்பு கூட்டம் சென்னை மறைமலை நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. டைமிங் தகராறில் அரசு பேருந்து பெண் நடத்துனரை பேருந்தால் மோத முயன்ற எலக்ட்ரிக் பேருந்து ஓட்டுநர் மீது பெண் நடத்துனர் அளித்த புகாரின் பேரில் பிஆர்டிசி நிர்வாகம் விசாரணை நடத்தி வருகிறது. புதுச்சேரி தீயணைப்பு துறையில் காலியாக இருந்த 58 தீயணைப்பு வீரர் பணியிடங்களை நிரப்புவதற்காக கடந்த காலங்களில் உடற்தகுதி மற்றும் எழுத்துத் தேர்வுகள் நடத்தப்பட்டு தகுதியான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த தேர்வின் மூலம் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் மேலும் 3 நபர்கள் சமீபத்தில் சொந்த காரணங்களால் தங்களது பணியை ராஜினாமா செய்தனர். இதனால் ஏற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பும் பொருட்டு எடுக்கப்பட்ட பணிகள் முடிவடைந்த நிலையில் தகுதி பட்டியலின்படி காத்திருப்பு பட்டியலில் இருந்த அடுத்த 3 தகுதியான நபர்களுக்கு பணி நியமனம் வழங்க புதுச்சேரி அரசு முடிவு செய்தது. இதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 3 நபர்களுக்கான பணி நியமன ஆணைகளை புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி இன்று வழங்கினார். இந்த நிகழ்வின் போது கோட்ட தீயணைப்பு அதிகாரி மற்றும் துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தமிழ்நாடு மாநில மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிப்பு கூட்டம் சென்னை மறைமலை நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சி மாநில பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் 120 மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு நியமனம் சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிகழ்வுக்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின், உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகி எங்கள் வலிமையை காட்டுவோம், சிறிய அளவில் புதுவையில் ஆரம்பித்தது போல் தமிழகத்திலும் மாபெரும் கட்சியாக லட்சிய ஜனநாயக கட்சி மக்கள் வாழ்வாதாரம் உயர்த்தப்பட வேண்டும், குடிநீர் பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு, அடிப்படை தேவை, கடன் சுமை, வேலைவாய்ப்பு உள்ளிட்டவைகள் முன்னேற்றவே லட்சிய ஜனநாயக கட்சி உருவாகியுள்ளது என தெரிவித்தார். கடந்த காலங்களில் திராவிட கட்சிகள் செய்த ஊழலின் காரணமாக வளர்ச்சி இல்லாமல் நமது மாநிலத்திற்கு வர வேண்டிய வருவாய் அவர்களின் கைக்கு சென்று விட்டதாகவும், தாவேகா மீது நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்பொழுது சிலரின் ஊழல் புகார், அங்குள்ள அமைச்சர்கள் அவர்கள் துறையை விட்டு தேவையின்றி சிறு குழந்தைகளை இழிவாக பேசுவது, போதைப் பொருள் புகாரை மாத்திரை என கூறுவது, காங்கிரஸ் அமைச்சர் குழந்தைகள் மீதான செயல், திரைப்பட பாடலுக்கு ஆடி பாடுவது என அடிப்படை இங்கீதம் கூட இல்லாமல் செயல்பட்டு மக்கள் அளித்த வாய்ப்பினை முறையாக பயன்படுத்தவில்லை என குற்றம் சாட்டினார். இதனை கேள்வி கேட்கும் எதிர்க்கட்சியும் தகுதி இல்லாமல் உள்ளது. பள்ளி குழந்தைகள் முதல் போதைப் பொருட்கள் ஊடுருவி கொண்டு இருக்கிறது. மேலும் போதைப் பொருள் ஒழிப்புக்காக அண்ணாமலை மேற்கொண்ட முன்னெடுப்பு வரவேற்கத்தக்கது என்றும், இளைஞர்களால் புதிய மாற்றம் ஏற்படுகிறது என தெரிவித்தார். திராவிட கட்சிகள் வலுவிழந்து மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றனர். இந்த மாற்றத்தை தர லட்சிய ஜனநாயக கட்சி களம் இறங்கியுள்ளது என்றார். தாவேகா ஆட்சி மீது பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை அவர்கள் ஈடு செய்யவில்லை. முதிர்ச்சியற்ற முறையில் செயல்படுகின்றனர். தமிழக முதல்வர் விஜய் ஊழலை ஒழிக்க போராடுகிறார். ஆனால் உடன் இருப்பவர்கள் அதனை தவறாக பயன்படுத்தி எவ்வாறு சம்பாதிக்கலாம் என யோசிக்கின்றனர் என குற்றம் சாட்டினார். மாற்று கட்சி, மாற்று சக்தி என வந்து திராவிட கட்சிகளில் இருப்பவர்கள் அந்த கட்சியில் ஊடுருவதால் மாற்றம் வருமா என்பது சந்தேகம்தான் என்றார். பெண்கள் பாதுகாப்பிற்கு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், தேவையெனில் என்கவுண்டர் நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும், உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் நடவடிக்கை போன்று நடவடிக்கைகளை கடுமையாக்க வேண்டும். படத்தில் மட்டும் அதிரடி ஆக்ஷன் போதாது, அதனை நிஜத்திலும் செயல்படுத்தினால்தான் மக்களும் விரும்புவர் எனவும், திராவிட கட்சிகள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துள்ளனர். ஊழல் குற்றச்சாட்டு, குதிரை பேரத்தில் தற்பொழுது சிக்குகின்றனர். எங்கள் தொழிலை விட்டுதான் அரசியலுக்கு வந்துள்ளோம். இங்கு வந்து சம்பாதிக்கும் நோக்கம் எனக்கோ விஜய்க்கோ அண்ணாமலைக்கோ இல்லை என்றார். நம் மாநிலத்தை எவ்வாறு முன்னேற்றுவது என்பதுதான் எனது நோக்கம். அரசு வேலை என்பது பலரின் கனவு. ஆனால் அதனை வரவேண்டாம் என கூறியும், அதனை மீறி கட்சி நிகழ்வுக்கு சென்று உயிரிழந்து அவர்களின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்குவது கண்டனத்துக்கு உரியது என தெரிவித்தார்.
திரை நட்சத்திரங்கள் அரசியலுக்கு வருவது குறித்து கருத்து தெரிவித்த அவர், அரசியல் என வரும்பொழுது அதற்கும் தனி திறமை வேண்டும், உலகளாவிய திட்டங்கள் வேண்டும், தொழில் வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும், மக்கள் நலத்திட்டங்கள் செய்ய வேண்டும், நீர் பாதாள சாக்கடை என பல பிரச்சனைகள் உள்ளது. ஜனநாயக நாடு என்பதால் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனால் அதற்கு அரசியல் அறிவும் மாநிலத்தை அடுத்த முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும் எனவும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் குறிப்பிட்டார். டைமிங் தகராறில் அரசு பேருந்து பெண் நடத்துனரை பேருந்தால் மோத முயன்ற எலக்ட்ரிக் பேருந்து ஓட்டுநர் மீது பெண் நடத்துனர் அளித்த புகாரின் பேரில் பிஆர்டிசி நிர்வாகம் விசாரணை நடத்தி வருகிறது. புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தின் பிஆர்டிசி பேருந்துகள் நகரப்பகுதியில் இயக்கப்படுகின்றன. இதேபோல் சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் உள்ளூரில் ஓடக்கூடிய எலக்ட்ரிக் பேருந்துகள் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்டன. இதன் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரி அரசின் கீழ் இருந்தாலும் இந்த 2 பேருந்துகளுக்கு இடையே டைமிங் தகராறு அடிக்கடியில் ஏற்படுகிறது. அந்த வகையில் இன்று கோரிமேடு சந்திப்பில் தனக்கு ஒதுக்கிய நேரத்தை தாண்டி எலக்ட்ரிக் பேருந்து நின்றுள்ளது. இதனை பிஆர்டிசி பெண் நடத்துனர் தமிழ்ச்செல்வி தட்டி கேட்டுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த எலக்ட்ரிக் பேருந்தின் ஒப்பந்த ஓட்டுநர் ஹேமச்சந்திரன் பேருந்தை ரிவர்ஸ் எடுத்து பெண் நடத்துனரை மோத முயன்றுள்ளார். இந்த காட்சிகள் அனைத்தும் எதிரில் நின்றிருந்த மற்றொரு பேருந்தின் சிசிடிவியிலிருந்து பதிவாகியுள்ளது. இது தொடர்பாக பெண் நடத்துனர் அளித்த புகாரின் பேரில் பிஆர்டிசி நிர்வாகம் விசாரணை நடத்தி வருகிறது. தற்பொழுது இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் ராமு அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் பிறந்தநாள் கொண்டாடும் சட்டமன்ற உறுப்பினரும் கூட்டமைப்பின் உறுப்பினருமான ராமு அவர்களுக்கு கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ரங்கநாதன், பொதுச் செயலாளர் டாக்டர் ராம சிவராஜன், பொருளாளர் டாக்டர் சிவசுப்பிரமணியன், இணை செயலாளர் டாக்டர் சம்பத், துணைத் தலைவர் டாக்டர் இளமதியழகன் மற்றும் அரியாங்குப்பம் மணவெளி ராதா மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் பெர்லின் ஜெயக்குமார் ஆகியோர் தவளக்குப்பம் திருமண மண்டபத்தில் நடந்த பிறந்தநாள் விழாவில் பொன்னாடை அணிவித்து இனிப்புகள் கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் அனைத்து பள்ளி நிர்வாகிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் விபிஎஸ் ரமேஷ்குமார் தனது சொந்த செலவில் வழங்கினார். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பாக தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் மூலம் காசநோய்க்கு மருந்துகள் உட்கொள்ளுபவர்களுக்கு சத்துள்ள உணவுகள் உட்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்று காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் விபிஎஸ் ரமேஷ்குமார் கலந்து கொண்டு காச நோயாளிகளுக்கு தனது சொந்த செலவில் சத்தான உணவு கொண்ட தொகுப்பினை 40 பயனாளிகளுக்கு வழங்கினார். அப்போது மருத்துவர்கள் பத்மினி, வினோத், எல்ஹெச்வி ராதா, முத்து, காசநோய் செவிலியர் மீரா, ஆஷா பணியாளர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லாத நிலையில் இரவு நேரத்தில் அதிவேகத்தில் சென்ற கர்நாடகா கார் மீது வழக்கு பதிவு செய்து போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் சுற்றுலா பயணிகள் அதிகம் வரும் மாநிலமாக உள்ளதால் பல கடற்கரைகள் சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. இதில் முக்கியமாக ராக் கடற்கரையில் வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் பொதுமக்கள் மற்றும் வெளிமாநில வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகின்றனர். இதனால் ராக் கடற்கரையில் இருசக்கர வாகனம் முதல் அனைத்து வாகனங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டு கடற்கரை சாலையின் இருபுறமும் பேரிகார்டு வைத்து தடுத்து வருகின்றனர். இருந்தபோதிலும் நள்ளிரவு நேரங்களில் சிலர் சாலையில் உள்ள பேரிகார்டுகளை தள்ளி வைத்துவிட்டு கடற்கரை சாலையில் பைக் மற்றும் கார்களில் அதிவேகமாக செல்கின்றனர். இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வைரலாக பரவி வருகிறது. அதில் கர்நாடகா பதிவெண் கொண்ட சிவப்பு நிற கார் ஒன்று அசுர வேகத்தில் கடற்கரை சாலையில் சென்றதை அடுத்து போலீசார் வாகன எண்ணை கொண்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீ தோக்கணும்னு நினைக்கிறத விட நீ ஜெயிக்க கூடாதுன்னு இந்த உலகம் நினைக்கும். நீ தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லும். நீ போதாதுன்னு சொல்லும். ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்கும். நான் சராசரி இல்ல, சாதிக்க பிறந்தவன்னு தெரியும்.
நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும், உனக்கு மட்டும். போல்டா, பேலன்ஸ்டா, பியூட்டிஃபுல்லா, உனக்கு மட்டும். பேலே பை ஜோஸ் அலுகாஸ். 39வது அகில இந்திய ஜூனியர் கயிறு இழுக்கும் போட்டியில் புதுச்சேரி அணியினர் வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஆனந்த் நகரில் கடந்த 26/6/2026 முதல் 30/6/2026 வரை நடைபெற்ற 39வது அகில இந்திய அளவிலான ஜூனியர் ஆடவர் கயிறு இழுக்கும் போட்டியில் புதுவை மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் சார்பில் 520 கிலோ எடை பிரிவில் பங்கேற்ற புதுச்சேரி அணி சிறப்பாக ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெள்ளிப் பதக்கம் வென்று மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளது. இந்த சாதனையை பாராட்டும் வகையில் புதுவை மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் தலைவர் மற்றும் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா அவர்கள் வெற்றி பெற்ற புதுச்சேரி அணியினருக்கு சால்வை அணிவித்து பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்வில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால், புதுவை மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் செயலாளர் சுந்தரமூர்த்தி, துணை செயலாளர் பிரபாகரன், சங்க நிர்வாகி அகிலன் மற்றும் பயிற்சியாளர்கள் நந்தகோபால், பிரசாந்த் ஆகியோர் உடனிருந்தனர். ஆரோவில் ஃபவுண்டேஷனுக்கு சொந்தமான 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள 100 ஏக்கர் விவசாய நிலத்தை போலி பத்திரம் மூலம் அபகரிக்க நினைக்கும் தாவேக நிர்வாகி மீது தமிழக முதலமைச்சர் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆரோவில் வாசிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சமூக செயற்பாட்டாளர் பியூஷ் மனோஜ், சர்வதேச நகரம் என்று அழைக்கக்கூடிய ஆரோவிலில் 80க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து பல்வேறு தரப்பினர் வசித்து வருகின்றனர். மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக விளங்கும் ஆரோவில் ஃபவுண்டேஷனுக்கு புதுச்சேரி மற்றும் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சொந்தமாக விவசாய நிலங்கள் உள்ளது. இந்த நிலங்களை பராமரிப்பதற்காக நிர்வாக குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதில் தமிழக முன்னாள் ஆளுநர் RN ரவி மற்றும் குஜராத் மாநிலத்தின் தலைமை செயலாளர் ஜெயந்தி ரவி ஆகியோர் தலைமையில் ஆரோவில் ஃபவுண்டேஷன் செயல்பட்டு வருகிறது. மேலும் ஆரோவிலுக்கு சொந்தமான அன்னபூர்ணா ஃபார்ம்லேண்ட் என்ற பெயரில் 100 ஏக்கர் விவசாய நிலம் தமிழக பகுதியான மயிலம் சாலையில் உள்ளது. இந்த நிலத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இயற்கை விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலத்தை தமிழக பகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகியான தொல்லாமூர் கண்ணன் போலி ஆவணங்கள் மற்றும் ஆரோவில் ஃபவுண்டேஷன் நிர்வாகிகளான சேர்மன் RN ரவி, செயலாளர் ஜெயந்தி ரவி ஆகியோருடன் உதவியுடன் சுமார் 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள 100 ஏக்கர் நிலத்தை அபகரித்துள்ளார். இது தொடர்பாக சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் 7 முறை புகார் அளித்தும் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே இதன் மீது தமிழகத்தில் ஊழலில்லா ஆட்சி நடத்தி வருவதாக கூறி வரும் முதலமைச்சர் விஜய் தாவேக நிர்வாகியான தொல்லாமூர் கண்ணன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கூறிய அவர், தொல்லாமூர் கண்ணன் உட்பட ஆரோவில் ஃபவுண்டேஷனை சேர்ந்த நிர்வாகிகளான சேர்மன் RN ரவி மற்றும் குஜராத் செயலாளர் ஜெயந்தி ரவி ஆகியோருக்கும் இந்த நில அபகரிப்பில் சம்பந்தம் உள்ளதாகவும் இவர்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த அபகரிப்பு நடந்திருக்க வாய்ப்பு இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். எனவே தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசு ஆரோவில் வாசிகளுக்கு உரிய பாதுகாப்பு அளிப்பதுடன் நில அபகரிப்பில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உழவர் சந்தையில் உட்பகுதியில் செயல்பட்டு வந்த நியாய விலைக் கடையை வெளிப்புறமாக மாற்றி அமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்று அமைச்சர் VP சிவக்கொழுந்து திறந்து வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உழவர் சந்தையில் உட்பகுதியில் செயல்பட்டு வந்த நியாய விலைக் கடையை வெளிப்புறமாக மாற்றி அமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அமைச்சர் VP சிவக்கொழுந்து திறந்து வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான உழவர் சந்தையில் உட்பகுதியில் செயல்பட்டு வந்த நியாய விலைக் கடையை வெளிப்புறமாக மாற்றி அமைத்து மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் இரு வேளைகளிலும் காலை மற்றும் மாலை மக்கள் பயன்பெற திறப்பு விழா நடைபெற்றது. இதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான VP சிவக்கொழுந்து மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். அப்போது ஊர் முக்கியஸ்தர்களும் கட்சி நிர்வாகிகளும் மகளிர் அமைப்பினரும் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அழகு என்ற அழகானந்தத்தின் புதிய அலுவலகம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது.
இந்த புதிய அலுவலகத்தில் கணபதி ஹோமம் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. விழாவையொட்டி வேத மந்திரங்கள் முழங்க கணபதி ஹோமம், சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அழகானந்தம், கட்சி நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். கணபதி ஹோமம் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அழகு என்ற அழகானந்தத்திற்கு கட்சி பிரமுகர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற கட்சி நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் காலை உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி தீயணைப்பு துறையில் காலியாக இருந்த 58 தீயணைப்பு வீரர் பணியிடங்களை நிரப்புவதற்காக கடந்த காலங்களில் உடற்தகுதி மற்றும் எழுத்துத் தேர்வுகள் நடத்தப்பட்டு தகுதியான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த தேர்வின் மூலம் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் மேலும் 3 நபர்கள் சமீபத்தில் சொந்த காரணங்களால் தங்களது பணியை ராஜினாமா செய்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தமிழ்நாடு மாநில மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிப்பு கூட்டம் சென்னை மறைமலை நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. டைமிங் தகராறில் அரசு பேருந்து பெண் நடத்துனரை பேருந்தால் மோத முயன்ற எலக்ட்ரிக் பேருந்து ஓட்டுநர் மீது பெண் நடத்துனர் அளித்த புகாரின் பேரில் பிஆர்டிசி நிர்வாகம் விசாரணை நடத்தி வருகிறது.